எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக SSTVலேருந்து வந்திருக்காங்க. பொருளுதவி வேறு செஞ்சுருக்காங்க. உங்களை பார்க்கல உங்களுக்குலாம் ஹாப்பியா? அவங்க எல்லாம் வீடியோ எடுத்து டிவிலெல்லாம் பார்க்கலாம். ஹாப்பியா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி எப்படி படிப்பீங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவும், நம்மளை மாதிரியே வேறு ஏதாவது குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த டிவியில் வந்து SSTVலேருந்து அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் கூட சேர்ந்து நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் என்ஜாய் பண்ண ஹாப்பியாக எல்லாருக்கும் ரெடியாக இருக்கீங்களா? குழந்தைங்க தின செலிப்ரேஷனுக்காகவும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. நாம் எப்படி படிப்போம், எப்படி பேசுவோம், எப்படி விளையாடுவோம், எப்படி அதிகமாக சேட்டை செய்வோம், இதெல்லாம் சொல்கிறது. வெளியே இருந்து பார்க்க பாவம், ஒன்றுமே தெரியாது அப்படித்தானே நினைப்பாங்க. நம்மளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தானே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கும் டேலண்ட் இருக்குது, நம்மளாலேயும் முடியும், நமக்கு என்னென்னலாம் திறமை இருக்குது, அதை வெளியே காட்டணும். நம்மளை மாதிரி ஏதாவது குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் வந்திருக்காங்க. நம்ம திறமை அவங்களுக்கு காட்டலாமா? நமக்கு என்னென்ன தெரியும், டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி. ஓகேவா? பார்க்கலாமா? காட்டலாமா? இந்த குழந்தைங்க வந்து நார்மல் சில்ட்ரன்ஸ் மாதிரி இல்லைன்னாலும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தோன்னா அதை சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிப்பாங்க. தனக்கு என்ன வேணும் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாமல் தான் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு டான்ஸு, ஒரு ஸ்போர்ட்ஸு, ரன்னிங்லலாம் எங்கள் பசங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் டான்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு பாட்டு கேட்டு தான் ஆடணும்னு இல்லை, அந்த பாட்டை உணர்ந்து கூட ஆடலாம். இவங்க நல்லா என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை உணர்ந்து ஆடுவாங்க. ஒரு சாப்பாடு வேணுன்னா கூட தனக்கு என்ன சாப்பாடு வேணும் விரும்பி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி அமைதியாகவே, நம்ம என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க போகல அப்படின்னு சொல்லி அமைதியாக தான் இருப்பாங்களே தவிர்த்து தெரியாமல் இல்லை. இப்போ ஒரு சாப்பாடு, உதாரணத்துக்கு இந்த சாப்பாட்டுக்குலாம் சைன் ஒன்று தனித்தனியாக வச்சுருப்பாங்க. தனக்கு என்ன சாப்பாடு வேணும் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாப்பாட்டுக்குமே ஒவ்வொரு சைன் வச்சுருப்பாங்க. எந்தெந்த மாதிரினா நல்லா ஜாலியாக சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. கேக்கு, இட்லி, தோசை, ஆம்லேட், சப்பாத்தி, என்ன செஞ்சு சொல்லு, ஜூஸ், சாதம், ரைஸ், சிக்கன், பிளாக் காஃபி, கேக், ஐஸ்கிரீம், பூரி, நூடுல்ஸ், சாக்லேட், பால். தேங்க்யூ. சரி, அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாமா? அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. சாரு மேம் எல்லாம் அவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கல்ல, எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. டான்ஸ் பண்ணலாமா எல்லாம்? ஹாப்பியா? டான்ஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய SSTV திருப்பூர் நம்பர் 1 தொலைக்காட்சி மூலமாக திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய காது கேளாதோர் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை வந்துட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நம்ம சேனலோடைய மிக பெரிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, மற்றபடி பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகள் கொடுக்கறதையும் தாண்டி சமூகத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணணும், மற்றவங்களையும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு மிகப்பெரிய மோட்டிவ். இன்றைக்கி சோஷியல் மீடியான்னு ஒன்று நம்ம கையில் இருந்ததுன்னா யாரை வேணால் எப்படி வேணால் வளர்த்து விடலாம். ஸோ அதனால் வெளியில் தெரிய முடியாத திறமைகளை வச்சிட்ருக்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி சிறப்பான நபர்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் குழந்தைகள் தினம் வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இந்த குழந்தைகள் தினத்தில் நேருவால் நேசிக்கப்பட்டது வந்து சாதாரண குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகள் அப்படிங்கிறது கடவுளின் மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளம் கபடம் இல்லாமல், நல்லது கெட்டது தெரியாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு ஜீவன்கள் அப்படின்னா குழந்தைகள் தான். அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு தினமே இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளை நேருவுக்கு பிடிச்சது, அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம எல்லாருமே குழந்தைகள் தினமாக அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில்
நம்மளுடைய எஸ்எஸ்டிவி தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியை உங்களோட நாங்கள் கொண்டாடுறதுலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழு முதற் காரணமாக உங்களுக்கான உதவிகள் செய்யணும், உங்களோட இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடணும்னு சொன்ன உடனே அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் பர்மிஷன் கொடுத்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்காக நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, உடனே லேட் பண்ணாதீங்க, இன்றைக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து தொடர்ந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனர் மிஸ்டர் ஜெயசங்கர் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியை சிறப்பான முறையில் நடத்திட்டு வரக்கூடிய இந்த பள்ளியினுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளான ஜெயலட்சுமி மேம் மற்றும் சார் வந்து இப்போ இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் அவரையும் நாங்கள் நினைவு கூறுறோம். மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாஃப், அன்பான குழந்தைங்க, உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ உங்களை பற்றி சார் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு சார் பேசுவாங்க. நீங்கள் எல்லாம் கடவுளினுடைய மறு உருவம் அப்படின்னா கூட ஒரு குழந்தைங்க, அதாவது நீங்கள் பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் அமைதியான முறையில் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு கேட்டால் கிடையாது, நிம்மதி இல்லாமல் தான் அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற நீங்கள் உங்களுடைய உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம நிறையா பண்ணணும், நிறையா இந்த மாதிரி குழந்தைங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு 4 வரிகள். வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும், வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும், உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும், ஓசை தூங்கும் ஜாமத்தில் ஓச்சு மீன்கள் மொழியாகும், ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும், இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. நன்றி. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டாக நம்ம காமிச்சுக்கிறதுக்கும் மொழி அப்படிங்கிறது ஒரு முக்கியமே கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனசும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தைரியமும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் எல்லாரையுமே கூடிய சீக்கிரம் நம்ம எஸ்எஸ்டிவி சேனலில் ஒவ்வொருத்தனுடைய திறமையின் அடிப்படையில் உங்களை உயர்த்தணும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையுமே ஒரு நல்ல போஸ்டிங்கில் நாங்கள் இதே மாதிரி உங்களை வந்து பேட்டி எடுக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்ற வாழ்த்துதலோட எங்களுடைய எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, எஸ்எஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, எஸ்எஸ் பில்டர்ஸ் இருக்குது, எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்ட், அதோடு சேர்த்து டிவி சேனல் வந்து ஒரு பிஸ்னஸாகவே இல்லாமல் இந்த மாதிரி அடிஷ்னல் சர்வீஸுக்காகவே இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் ஃபவுண்டர் வந்து அடுத்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு உரையாற்றும்படி உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி. குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இந்த உலக குழந்தைகள் தின கொண்டாட்டத்துக்கு என்னை அழைத்த வாய்ப்பளித்த இந்த பள்ளியின் ஃபவுண்டர் ஜெயந்தி மேடத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஏதோ இங்கே வந்தோம், நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். மனசார உண்மையாலுமே வந்து என்னுடைய வயசுக்கு நான் அன்னை தெரசாவை பார்த்ததில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அன்னை தெரசாவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா 18 வயசுலேயே அவங்க சர்வீஸுக்கு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற இந்த 2 பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். அன்னை தெரசாவுக்கு மேலே அவங்கள நான் கொண்டு போகிறேன். உண்மையை ரியலி நான் எத்தனையோ போயிருப்பேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன். மனசார சொல்லணும் அப்படின்னா இப்படி ஒரு சர்வீஸ் இந்த வயசில் அவங்க பண்ண முடியுமான ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இவங்க பண்ணுறாங்க. உண்மையாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த பள்ளியில் வந்து நீங்கள் இவ்வளோ சீர்சிறப்பாக இந்த குழந்தையோடு இணைஞ்சு இப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறோம் இந்த நேரத்தில். அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க.
சாதாரணமாக எல்லாத்தாலையும் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். இந்த வயசில் இவங்க பண்ணுறாங்க. இந்த ஜெயந்தி மேடம் உண்மையாலுமே ரொம்ப கிரேட் மேடம். நீங்களாம் அதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு வந்து எங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நல்ல நிலைமையில் இருக்க அத்தனை ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சல்யூட் பண்ணணும். இந்த ஜெயந்தி மேடம் மாதிரி எத்தனை ஸ்கூல் இருக்கும் அத்தனை ஸ்கூலுக்குமே நாங்கள் உண்மையால் அதில் பணியாற்ற அத்தனை பேர்த்துக்குமே நாங்கள் ஒரு சல்யூட் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5% உலக மக்கள் தொகையில் 5% பேர் வந்து காது கேளாக இருக்காங்களாம், காது வாய் பேச இருக்காங்க. 5%. இந்தியாவுடைய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம்னா 6 கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இருக்கிறது குறையே கிடையாது. நீங்கள் ஸ்பெஷல். எப்படின்னு கேட்டிங்கன்னா எதை எடுத்தாலும் உடனே அப்சர்வேஷன் பண்ணிடுவீங்க. அது எல்லாத்தாலும் முடியாது. அதனால் நீங்கள் வந்து அந்த வருத்தமே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருந்து வேண்டாம். நீங்கள் எல்லாருமே சாதாரண திறமையான பிள்ளைங்க தான். அது யாரும் இது வேண்டாம். உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எல்லா துறையிலுமே சாதிக்க முடியும். உங்களால் விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும் சரி எல்லா துறையிலையுமே நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் தான். ஏன்னா உடல் அளவிலையும் உள்ளத்தளவிலையும் வலிமை மிக்கிறதா கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு சாதாரண நினச்சிடாதீங்க. எல்லாத்துலேயும் உங்களை ஸ்பெஷலாக கடவுள் படைச்சிருக்காரு. கடவுளுடைய படைப்புகளிலேயே உங்களுக்கு வந்து வாய் பேசலை காது கேட்கல குறை கிடையாது. ஆனால் இந்த குறையத்துக்கு தாண்டி உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக திறமையை கொடுத்துருக்கிறாரு. எதையுமே உடனே அப்சர்வேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு திறமையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லா துறையிலும் விளையாட்டுத் துறையில் மட்டும் இல்லை, அதாவது ஒரு சினி ஃபீல்டில் கூட நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என் மனசு ரொம்ப தோணுச்சு, இவ்வளோ திறமையானவர் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அதனால் வந்து இந்த மாவட்டத்துக்கே நீங்கள் கலெக்டர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போகிறேன். இங்கே படிக்கக்கூடிய இந்த முருகம்பாளையத்தை படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளாவது ஒரு நாள் திருப்பூர் மாவட்டத்துக்கே கலெக்டராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிறந்த ஒரு பொறியாளராக வரணும், அதாவது ஒரு மருத்துவராக வர வேண்டும். அது இந்த நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே அப்படி உங்களுக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இந்த எஸ்எஸ்டிவியை பார்த்துக்கிட்டு தான் சரி, இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற அத்தனை பெற்றோர் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைடை பெற்றிருப்பாங்கள்ல, அந்த பெற்றோர் நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தை எந்த இடத்துலையும் குறைந்தவர்கள் அல்ல. அவர்கள் இது மாதிரி ஒரு கல்வி இடத்துல ஒரு நிறுவனத்தில் கூட சேர்த்துட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இவங்களை நம்ம இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இருக்காங்களே அப்படின்னு தயவு செய்து எந்த பெற்றோருமே வருத்தப்பட வேண்டாம். இந்த குழந்தைகள் தினத்தில் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிறது என்னென்னா, நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இது எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக யாருமே கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி எங்கே கல்வி நிறுவனம் இருக்குதோ அந்த இடத்த இவங்களை கொண்டு நீ சேர்த்துட்டிங்கன்னா அவங்களையும் உலகத்தில் இந்த சாதாரணமாக நம்ம நார்மலாக எந்த குழந்தை சாதிக்குதோ அதை விட இந்த குழந்தைய சாதிக்கும். இந்த உலக லெவலில் உங்கள் குழந்தையும் ஒரு நாளைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டக்கூடிய வளர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எந்த ஒரு பெற்றோருமே நம்ம இப்படி ஒரு குழந்தை நமக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வாய்ப்பு கூறி இங்கே இருக்கிற நிறுவனம் ஒவ்வொரு ஊழியருக்குமே நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
என் பேர் முல்லைக்குடி. நான் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே சைன் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஏபிசிடிலேருந்து மொத்தத்துக்கும் சைன் லாங்குவேஜ் தான். பாடத்தையும் நான் வந்து எப்படி நடத்துவேன்னா, ஒவ்வொருக்கும் சைன், ஏபினா ஏபிசிடி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைன் லாங்குவேஜ் தான். இங்கே நானே பார்க்கும்போது ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் இந்த பிள்ளைங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது போல் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அழுகலாம் வரும் ஃபஸ்ட் டைம் அந்த தேசிய கீதம் பாடும்போதெல்லாம். ஆனால் ஆஃப்டர் இவங்க கூட ஜாயின் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அப்போ இவங்களாலே எல்லாமே முடியும் அப்படின்ட்டு நானே அவங்கள டான்ஸ் ஆட வச்சு ஸ்பீச் மேபி எல்லாமே இவங்களால இப்போ பண்ண முடியுது. டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்போர்ட்ஸு எல்லாம் எப்படி சொல்ல, எல்லாத்துக்குமே நார்மல் பீப்புள்ஸ் கூட இவ்வளோ டேலண்ட் வந்து இருக்காது. ஆனால் அவங்களோட இவங்க வந்து ரொம்ப ஓவராகவே ட்ராயிங்லேருந்து ஸ்போர்ட்ஸு, டான்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செம்மையாக பண்ணுவாங்க. என்னோட நேம் வந்து ஆர்யா. நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு 4 months கிட்ட வந்திருக்கோம். நான் ஜாயின் பண்ணப்போ ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவோம், புரிஞ்சிருமான்னு கொஞ்சம் பயத்தில் தான். ஜஸ்ட் 1 week தான் ஆச்சு இங்கே ஜாயின் பண்ணி. அவங்களோட பேசவே ஒரு நார்மல் குழந்தைங்க எந்த அளவுக்கு சைல்டிஷாக சேட்டை பண்ணுவாங்களோ அதை விட அதிகமாகவே நல்லா சேட்டை பண்ணி எங்களோட நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்குது. அதில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி யார் வந்தாலும் ஈஸியாக அட்டாச் ஆகிப்பாங்க. ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா கூட அந்த அளவுக்கு அன்பாக பார்த்துப்பாங்க. ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குன்னு இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் இதெல்லாம் இதுதான் இப்படி தான் சொன்னால் போதும், படக்குன்னு பிடிச்சிட்டு அடுத்த நாளே வந்து அதை ஈஸியாக லேர்ன் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. வணக்கம், என் பேர் வந்து ஜெய வைரமுத்து. நான் விருந்தினர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சரி நாங்கள் எப்படி டீச் பண்ண போகிறோமோன்ட்டு ரொம்ப ஒரு ஒரு பயத்தில் இருந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்து அதாவது எங்களுக்கு வந்து அவங்க தான் டீச்சரை தவிர நாங்கள் வந்து அவங்களுக்கு டீச்சர் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டோம். ஆனால் இவங்களோட உலகம் வேறு, நம்மளோட உலகம் வேறு. இவங்கக்கிட்ட பேசி பழகி பார்த்தா இவங்களோட அன்புகள் பண்புகள் வந்து நமக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து அவங்களோட உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும். அப்போ தான் அதுக்கப்புறம் அவங்களோட அருமை பெருமையெல்லாம் நமக்கு வந்து தெரியும். நம்ம என்ன வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்க சைகை பண்ணி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் வந்து பெரிய விஷயமே இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் அந்த இதை நம்ம பேசி பார்த்தா அதில் உள்ள அருமை பெருமை வந்து நல்லா தெரியும். அப்புறம் நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்து அதாவது நார்மல் ஸ்கூலை விட இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட அறிவு வந்து நிறையா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கும் போதில் நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வேணும். அதனால தான் நாங்கள் இது செப்டம்பர் 27 வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இது ஒரு பொதுக்கூட்டம் போட்டு சைனிங் லாங்குவேஜ் தினம் சொல்லி ஒரு நாள் கொண்டாடணும். அதோட அருமை பெருமையெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் உலகத்துக்கே சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து பேரணி போயிட்டு வந்தோம். மற்ற ஸ்கூலை விட இங்கே வந்து கற்றுக்கிட்டது வந்து ஏராளம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இது சொன்னோம்னா அவங்க இது நமக்கு ஒரு இது வந்து சிலது புரியாது. இப்போ ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு சொல்லி தந்தால் அவங்க இப்படி அசைன்மெண்ட் பண்ண ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா போதும், நம்ம ஒன்று பண்ண சொன்னால் அவங்க 100 பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட் இருக்குது இவங்களுக்கு. படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் வேறு, அவங்களோட எஜுகேஷன் வேறு. நம்ம வந்து வாய் வச்சு படிப்போம், அவங்க வந்து சைனிங் லாங்குவேஜில் படிப்பாங்க. ஆனால் சைனிங் லாங்குவேஜ் படிக்கிறப்ப நம்ம 2 கையும் அசைகிறப்ப அந்த பிரெயின் வந்து அதிகமாக வேலை பார்க்கும். வேலை பார்க்குறப்ப ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இவ பேர் வந்து கார்த்திகா. குழந்தையா பிறக்கும்போது காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த ஸ்கூலை வந்து தேடி பார்த்து ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து 1லேருந்து 12 வரை இங்கே தான் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே படிக்கிறது. வீட்டுக்கு பேசினா அப்பா அம்மா பேசுகிறதே புரியாது. ஆனால் இங்கே வந்து இவங்க கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இங்கே வந்து சேருங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே எந்த ஃபெஸ்டிவலுக்கு அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், இப்போ தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி குழந்தைகள் தினம், எந்த ஒரு விழாவுக்காக இருந்தாலும் சரி அதை வந்து தனிப்பட்ட முறையில் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. எப்போவுமே சோஷியலில் யாருக்கு வந்து உதவிகள் அதிகம் தேவை இருக்கோ அவங்களோட செலிப்ரேட் பண்ணுறது தான் வழக்கம். இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த மீட்டிங், இந்த நிகழ்வை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்களுக்காக வந்துட்டு நாங்கள் சார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்டிவியின் சார்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகள் இப்போ வந்துட்டு சார் கொடுப்பாங்க.
சந்தோஷம் உங்கள் எல்லாரையுமே பார்த்ததில். இந்த நிகழ்வு வந்து மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, கொஞ்சம் ரணமாகவும் இருக்குது, உள்ள நிறைய என்னென்னவோ தோணுது, ஆனால் வார்த்தைகள் இல்லை பேசுகிறதுக்கு. உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு அப்பா அம்மா டீச்சர்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஒரு அக்காவாக நான் இருக்கேன். ஸோ நம்மளோட சேனல் இருக்குது, உங்களுக்கு ஒரு பேக் போனால் நீங்கள் என்ன விஷயம் உங்களில் இங்கே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, என்ன உங்களுடைய ஆம்பிஷன் நிறைவேறதுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சரி, உங்கள் மேம் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் டீம் நம்ம சாரால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. எங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து உங்களோட நாங்களும் நல்லா ஜாலியாக விளையாண்டு சந்தோஷமாக போகிறோம். உண்மையிலே உங்கள் உலகத்துக்குள்ளே நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம். எங்கள் உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் உங்களுடைய உலகத்துக்கு நாங்கள் வந்து எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பிளெஸ்ஸிங்கான நாள் இன்றைக்கி உங்களையெல்லாம் மீட் பண்ணது. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான், நம்ம இப்படி பிறந்துட்டோமே, நமக்கு பேச முடியலையே அப்படின்ற ஏக்கமோ வருத்தமோ உங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பாக்கியசாலிகள் நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. அதனால் நம்ம எல்லாருமே நம்ம செயல்கள் மூலமாக இந்த உலகத்தையே நம்மளை பற்றி பேச வைக்கணும். நமக்கு காது கேட்காட்டினாலும் இந்த உலகமே நம்மளை பற்றி பேசணும். அவங்க பேசுகிறத அவங்கவங்க காதால் கேட்கணும். நம்மளால் பேச முடியாட்டியும் இந்த உலகமே நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம எல்லோரும் வந்துடுவோமா? எங்கே வருவோன்னா எல்லோரும் அப்படி பெரிய கை தூக்குங்க பார்க்கலாம். வந்துடுவோமா? கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய SSTV சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை வந்து தெரியப்படுத்திக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே, வாங்க எடுத்துக்கலாம்.